ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் உன் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். இந்த பதிவை முழுமையாக கேள், இறுதிவரை கேள் என் பிள்ளையே. நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு நான் வந்துள்ளேன். உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும் போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தோன்றியிருப்பதை காண்பாய் என் தங்கமே. நீ நிச்சயம் நலம் பெறுவாய் என் பிள்ளையே. என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும் போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என் தங்கமே. மகிழ்ச்சி மிகவும் முக்கியம் என் பிள்ளையே. மகிழ்ச்சி தொலைந்து போக நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன் மனதை மகிழ்ச்சியின் பாதையில் திருப்புவது உன் வேலை. ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை என் பிள்ளையே. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சியை படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய். உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே. நேற்றே என்னை உணர உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். உன் வாழ்வை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? இந்த வாரத்தை நீ புது சக்தியோடு தொடங்கு என் பிள்ளையே. நம்பிக்கை உனக்கு தந்துள்ளேன். எதை கண்டும் அஞ்சாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை ஞானத்தால் வெல்ல பயிற்சி செய் என் பிள்ளையே. பிரச்சனையை நீ சரி செய்ய கையாள பழகிக்கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் உனக்காக வருவேன். அப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் முன்னே என் சின்னங்கள் தென்படும் என் பிள்ளையே. உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன் என் தங்கமே. அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதே சத்தியமே. நல்ல காலம் நடக்கும் போது சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய். அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கிறேன், நீ இப்போது என் நிலையில் தைரியமாக இரு. ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வழங்குகிறேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என் தங்கமே. மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. நீ என்னை காண முயற்சிக்கும் காண முடியவில்லை என்று வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். வேலாக அங்கு நின்றது நானே. நீ என்னிடம் வேண்டிய வரங்களில் ஒரு வரத்தை இந்த வாரத்தில் பெறப்போகிறாய். அதனை பெற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு அதனை சிந்தனை செய் என் பிள்ளையே. எது உனக்கு கிடைக்காது என்று நினைத்து அதை வேண்டாம் என்று சொன்னாயோ அது உன்னிடம் மீண்டும் வரும். நான் உன்னிடம் கூறியபடி நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்வேன். நீ மன்னிப்பதால் உன் ஆன்மா விடுதலை அடையும். மன்னிப்பது அடுத்தவரை என்றாலும் அதன் நற்பயன் உன்னை வந்து அடையும். நல்லதே நடக்கும். அறிவுரைகளை புரிந்ததா? நீ பொறுமையாக இருந்தால்தான் தவ வலிமை பெருகும். ஒரு சிறிய தவறாக நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை தவற விட்டுவிடாதே. எனவே பொறுமையாக இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் என் பிள்ளையே. நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு விட்டு நடக்கும். சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்று மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா? அது மாறும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய். அடுத்தது மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி செய்யும் தியானம் இடையே இடையே தொடர வேண்டும். அது உன்னுடைய நன்மையாக நாட்கள் அதிகரிக்க செய்யும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. பொறுமையாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கத் தொடங்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நீ நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு
அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகும் மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைத்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகிறது என் பிள்ளையே. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைகளுக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன என் தங்கமே. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே பிள்ளையே. நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது. கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர். உண்மை வேறாக இருக்கும் போது உங்கள் கற்பனை பயங்கரமாக நிஜமாக மாற நீங்களே துணை போகலாமா என் பிள்ளையே? உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். கற்பனையான ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். அன்பான உறவாக நான் இருக்கிறேன். கற்பனையான ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் வேண்டாம். நன்றாக ஒன்றாக நன்மையாக புதுமையாக வாழ்வீர்கள். நீ உங்கள் வாழ்வில் நன்மைகளும் புதுமையான விஷயங்களும் நடக்கும் என்று நினையுங்கள். முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்துங்கள் என் அன்பு பிள்ளையே. நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானமும் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே. உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் உனக்கான வாழ்வை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. அதை உணர்ந்தாலே மனம் சீராகும். நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஓ முருகா என்று சொல். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றாய். தயாராக இரு குழந்தையே. உன்னை ஏராளமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் தங்கமே. இது இந்த முருகனின் வாக்கு. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என் தரிசனம் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளது என்றால் நீ என்னிடம் வேண்டிய வரம் நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம் குழந்தையே. நீ 1000 பேருக்கு உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது இந்த முருகன்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் உதவி என்று கேட்டு செல்லாதே. நான் இருக்கின்றேன். என்னை தேடி வா தங்கமே. நான் இருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு மீண்டும் மீண்டும் நான் தெளிவுபடுத்துவது நினைப்புவது ஒன்றே ஒன்றுதான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம். நீ முன்பு இருந்ததற்கும் இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனாலும் அவ்வப்போது எந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் தங்கமே. நீ உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் இணையப் போகிறார்கள். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தரப்போகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை தேடி வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தனாக வாழப்போகின்றாய். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டாயே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணை இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறுவாய். நல்ல நாளில் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். இந்த முருகனின் ஆசையோடு நீ கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றங்கள் கிடைக்கும். உனக்கான நேரம் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். இன்றைய நாள் உனக்கான நாளாகவே முடிந்தது. நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாய். இன்று முழுவதுமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் ஆசியும் அருளும் எப்போதும் உன்னுடனே இருக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை,
மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.